2 பேருக்கு பிரச்சனை இருந்தாலும் இவன் வந்து என்கிட்ட சொல்வான். அப்ப கூட நான் தான் சொல்வேன், அவ பாவம்டா, அவங்க அப்பா அம்மாவை எல்லாரையும் விட்டுட்டு உனக்காக வந்திருக்காடா, அவளுக்காக சப்போர்ட் பண்ண, அவளுக்காக நீ வாழு அப்படின்னு சொல்லிதான் நான் தோல் மேல தட்டி தான் கொடுத்துருக்கேன் நான் உண்மையிலேயே. அவளுக்கு ஏன்னா அவளும் ஒரு பெண் தானே. இங்க பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பாண்டிச்சேரியில தான் தாலி எல்லாம் அவனே தான் வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்து வீட்டுல எங்க ஆளுங்க முன்னாடி தான் மேரேஜ் எல்லாம் நடந்தது. எங்க ஆளுங்க தான் தாலி எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க மேரேஜ்க்கு. அந்த மேரேஜ்க்கு வந்து என் தம்பி வந்தான், என் தம்பி இருந்தான். அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகிறதுக்கு தாலி கட்டுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1/2 hourக்கு முன்னாடி அவன் பார்க்கும் போது என்கிட்ட சொல்றான், அவன் இன்னொரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்ற விஷயத்த பெரிய ஷாக்கிங்கா அப்ப சொன்னான். அப்ப அந்த நிமிஷம் என்னால ஒண்ணுமே முடியல. அவன் தம்பி பேர் பிரவீன் தான் அவன் நேமு. அவனுக்கு தெரியும். நான் அவங்க ஃபோன் பண்ணி கேட்கும் போது இந்த மாதிரி அவங்க ஒரு பொண்ணை ஏற்றிட்டு போயிட்டான், அவனுக்கு மேரேஜ் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி அன்னைக்குதான் தாலியே கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மேரேஜ் ஆகி 20 daysல உடனே அவன் ஒரு பெரிய ஷாக் எனக்கு கொடுத்துட்டான். உண்மையிலே அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்பவே என்னால முடியல. பட் இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு லைஃப் நான் அமையணும்னு எதிர்பார்த்தேன். பட் அவனே அமைச்சுக்கிட்டான். மை ஹாப்பி தான். ஸோ எனக்குள்ள ஃபீலிங் இருந்தாலும் நான் நேசிக்கிற ஒருத்தன் அவன் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக நான் எதையும் செய்வேன். அதனால நான் அதை அப்செட் பண்ணிக்கினேன். ஃபோன் கால்ஸ் வரவே இல்லை. நான் அவங்ககிட்ட கேட்பேன், எப்பவுமே நைட் படுக்க போகும்போது வீடியோ கால் பேசிட்டு படுப்போம். திரும்பவும் காலையில தூங்கி வச்சோடனே வீடியோ கால். ஃபர்ஸ்ட் அவன் செல்லுல வர முதல் மெசேஜ் அவனா தான் இருப்பான். காலையில தூங்கி வச்சோடனே எனக்கு கால் பண்ற ஃபர்ஸ்ட் கால் அவனுடைய கால் மட்டும்தான் இருக்கும். அப்படிதான் நல்லா போயின்னு இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து அவங்க வைஃப்க்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு. அவங்க வைஃப்க்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரியாது, நீ அவங்க கூட இரு, அவங்க கூட சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். அவன் ஒரு 2 மாசம் பேசிட்டு தான் இருந்தான் என்கிட்ட. 2 மாசம் அவன் பொண்டாட்டிக்கு தெரியாம பேசிட்டு தான் இருந்தான். பேசிட்டே இருக்கும் போது அவன் பொண்டாட்டி அன்டைம்ல எல்லாம் வந்து பேசும்போது எல்லாருக்கும் வணக்கம். என் நேம் வந்து ஷைலு. என் சொந்த ஊர் நேட்டிவ் வந்து திருவண்ணாமலை. நான் வந்து சென்னையில தான் 5 வருஷமா இருந்தேன். இப்போ ஜஸ்ட் ஒரு 2 வருஷமா அங்கே பாண்டிச்சேரியில ஸ்டே பண்ணிட்டு வரேன். நான் பார்த்தேன்னா ஒர்க்கு பார்த்தீங்கன்னா பெக்கிங் தான் போயிட்டு இருக்கேன். நான் வசூலுக்கு தான் போறேன். எனக்கும் ஒரு காதல், எனக்கும் மற்ற மாதிரி பெண்கள் மாதிரி எனக்கும் ஒரு காதல் என் மனசுக்குள்ளேயே வந்தது உண்மைதான். டிரான்ஜெண்டர் எடுத்துக்கிட்டாவே காதல் இல்லாம கண்டிப்பா டிரான்ஜெண்டர் இருக்கவே மாட்டாங்க. ஸோ என்னுடைய லைஃப்லயும் அந்த மாதிரிதான் ஒரு பர்சன் வந்தான். ஸோ நல்லா தான் பேசிட்டு இருந்தான், நல்லா தான் பார்த்தான், நல்லா தான் லவ் பண்ணான். எப்படி சொல்றதுன்னா, அவனும் ஒரு 3.5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தோம். சென்னையில இருந்தேன். அப்போ வந்து சென்னையில வந்து உங்களை சுத்தி க்ரௌடு இருக்காங்க அப்படின்றதுக்காக என்னை பாண்டிச்சேரிக்கு வர சொன்னேன். பாண்டிச்சேரியில ஒரு 2 வருஷம் இங்கே தான் இருக்கேன். ஆக மொத்தம் 3.5 வருஷம். அந்த பையன் பேர் வந்து ரஞ்சித். அவன் சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலை பக்கத்துல முருக்கம்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். என்னுடைய கிராமம் என் ஊரும் அதே கிராமம் தான். பக்கத்துல தச்சம்பட்டுன்ற ஒரு கிராமம். நான் அங்கதான் வசிச்சு வந்தேன். அதுக்கப்புறம் அவன் பார்க்க நான் பார்க்க எங்களுக்குள்ள ஒரு க்ரஷ் ஆகி ஒரு பட்டாம்பூச்சி மனசுக்குள்ள 1000 பட்டாம்பூச்சி நல்லா பறக்கிற மாதிரி நல்லா ஹாப்பியா இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாவே இருந்தேன். நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கும் போது அவன் வந்து பெங்களூர்ல வந்து பெயிண்ட் ஒர்க் பண்றவன். அங்கிருந்து ஃபோன் கால்ஸ், அதாவது 24 hours ஃபோன்லேயே தான் நாங்கள் இருப்போம், பேசிக்கிட்டே தான் இருப்போம். அதாவது நான் வக்காந்துட்டேன்னு சொல்லணும், ஏஞ்சிட்டேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஹோம்லி மாதிரி தான் நடந்துக்குன்னா நல்லா தான் இருந்தது. லைஃப் நல்லாவே இப்படியே கடவுளே நல்லா இப்படியே போகணும்னு சொல்லி நான் போற டைம்ல ஒரு கொஞ்ச நாள் அப்படியே தள்ளி போயிடுச்சு. படத்துக்கோ, பீச்சுக்கோ, தேட்டருக்கோ எல்லா இடத்துக்கும் போய் சுத்திட்டோம். நாங்க பைக்ல கட்டி பிடிச்சிட்டு போறதுனா ரொம்ப இஷ்டம். அந்த மாதிரி நானும் போயிருக்கேன், ஜாலியா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரொம்ப லேட் ஆகுது, எங்க வீட்லயும் கல்யாணம் பேச ஆரம்பிக்கிறாங்க, ஸோ நான் ஃபர்ஸ்ட் உன்னை நான் மேரேஜ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். சரி, நானும் அந்த டைம்ல வந்து அப்செட் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் அவன் கேட்டுட்டே இருக்கிறதுனால வேற வழி இல்லாம நானும் அப்செட் பண்ணிக்கினேன். ஸோ நானும் ஒரு பெண்ணா தாலி கயிறு அந்த குங்குமம் எல்லாம் வச்சுக்கிட்டு நானும் ஒரு பெண்ணா வாழணும்னு எனக்குள்ள 1000 ஆசைகள் இருக்குல்ல, அதுல ஒரு ஆசை தானே இதுவும். பட் அதனால நானும் அப்செட் பண்ணிக்கினேன். கல்யாணமும் ஆயிடுச்சு. லவ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவன் தான் சொன்னான். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்க அழகா இருக்கீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் தான் சொன்னான். இன்னும் கேட்டா லவ் பண்றேன்ற விஷயம், ஐ லவ் யூன்ற வார்த்தை அவன் கடைசி வரையும் என்கிட்ட சொல்லவே கிடையாது.
ஒரு நாள் என்னுடைய பர்த்டே அன்னைக்கு நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. எல்லாருமே எனக்கு விஷ் பண்ணிட்டாங்க. நான் போய் அவங்க கூட தான் படுக்கலாம்னு சொல்லிட்டு போய் படுக்கிறேன். அப்போ வந்து கட்டி பிடிச்சி அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ லவ் யூ சொன்னா. ஃபர்ஸ்ட் டைம், அதாவது 2 வருஷத்துக்கு அப்புறம் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவ லவ் யூ சொன்னா. எல்லாருமே பார்த்தோன்னா ஐ லவ் யூன்றது வந்து இப்ப கேஷுவலா ஆயிடுச்சு. யாருனாலும் ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த டைம்ல அந்த பர்சன் வந்து 2 வருஷம் என்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லாம அப்ப சொன்னும் போது ரொம்பவே புது ஒரு சந்தோஷம், ரொம்பவே ஹாப்பியா இருந்தேன். அந்த டைம் இவன் எல்லாருமே எனக்கு விஷ் பண்ணாங்க. எல்லாருமே தான். அப்ப வந்து நான் அழுதுகிட்டே இருந்தேன். எனக்கு விஷ் கூட பண்ணல, பர்த்டே விஷ் கூட பண்ணல. அப்ப பாத்தீங்கன்னா அவன் வந்து ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு விஷ் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிங்க நெத்தியில முத்தம் கொடுத்தான். ஐ எம் சோ ஹாப்பி. ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தேன். அப்போ ரொம்பவே ஜாலியா இருந்தது. அப்படியே போயிடணும் கடவுள் வேண்டிக்கினதான் அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பாண்டிச்சேரிக்கு வந்தான். வந்துட்டு இங்க பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பாண்டிச்சேரியில தான் தாலி எல்லாம் அவனே தான் வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்து வீட்டுல எங்க ஆளுங்க முன்னாடிதான் மேரேஜ் எல்லாம் நடந்தது. எங்க ஆளுங்க தான் தாலி எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க மேரேஜ்க்கு. அந்த மேரேஜ்க்கு வந்து என் தம்பி வந்தான், என் தம்பி இருந்தான். அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகிறதுக்கு தாலி கட்டுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1/2 முன்னாடி அவன் பார்க்கும் போது என்கிட்ட சொல்றான், அவன் இன்னொரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்ற விஷயத்த பெரிய ஷாக்கிங்கா அப்ப சொன்னான். அப்ப அந்த நிமிஷம் என்னால ஒண்ணுமே முடியல. என் மேரேஜ் கூட நீங்க பாப்பீங்க. ஸோ ஐம் ஸோ சேடா தான் இருப்பேன் நானு. ஆஹ் அப்போ வந்து ஏன் இந்த மாதிரி என்கிட்ட ஏன் முன்னாடியே சொல்லல அப்படி இப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னையே அவாய்ட் பண்ற மாதிரி அவன் பேசிட்டு இருந்தான். பட் அந்த டைம்ல சரி, ஒரு பெண்ணா இருக்கணும், எல்லாமே அப்செட் பண்ணிக்கணும், அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, அதையும் நான் பார்க்கணும்ல. அதனால நானும் என்ன பண்ணேன், சரி அப்செட் பண்ணிக்கினேன். இருந்தாலும் உடனே அப்செட் பண்ணிக்க முடியாதுல்ல, யாரா இருந்தாலும். ஒரு பெண்ணா இருந்தா கூட கண்டிப்பா உடனே அப்செட் பண்ணிக்க முடியாது. அப்போ வந்து நான் அப்செட் பண்ணிக்கிட்டு தாலியும் கட்டிட்டான். தாலி கட்டிட்டு வீட்டுல மத்தியானம் ஒரு 2 மணி வரையும் இருப்பான். காலைல மேரேஜ் ஆச்சு, மத்தியானம் 2 மணி வரை தான் வீட்டுல இருந்தான். 3 மணி பஸ் வருதுன்னு சொல்லிட்டு பை டாட்டான்னு சொல்லி காட்டிட்டு போனான். சரி நானும் மீண்டும் வருவான்னு தான் பார்த்தேன். ஒரு 20 டேஸ் அப்படியே போச்சு. 20 டேஸ் போன உடனே அவங்ககிட்ட இருந்து சரியா ஃபோன் கால்ஸ் இல்லை, எவ்ரிதிங் இல்லை. ஒரு 3 நாள் சுவிச் ஆஃப்னு வந்திருந்தது மொபைல் எல்லாம். சரி 3 நாள் சுவிச் ஆஃப்ல இருக்கு, அப்ப அவங்க ஃப்ரெண்டுங்க கிட்ட கேட்கலாமே அப்படின்னு சொல்றதுனால அவங்க ஃப்ரெண்டுங்க கிட்ட ட்ரை பண்ணேன். ஃப்ரெண்டுங்க வந்து எந்த தகவலும் சொல்ற மாதிரி இல்லை. ஸோ நானும் ஒன்றும் லவ் பண்றது அவங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே தெரியுமான்றதோட அவங்க தம்பிக்கு கண்டிப்பா தெரியும். அவன் தம்பி பேர் வந்து பிரவீன் சொல்லிட்டு ஒரு நேம், பிரவீன் தான் அவன் நேமு. அவனுக்கு தெரியும். நான் அவங்க ஃபோன் பண்ணி கேட்கும் போது இந்த மாதிரி அவங்க ஒரு பொண்ணை ஏத்திட்டு போயிட்டான், அவனுக்கு மேரேஜ் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி அன்னைக்குதான் தாலியே கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மேரேஜ் ஆகி 20 டேஸ்ல உடனே அவன் ஒரு பெரிய ஷாக்கை எனக்கு கொடுத்துட்டான். உண்மையிலே அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்பவே என்னால முடியல. பட் இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு லைஃப் நான் அமையணும்னு எதிர்பார்த்தேன். பட் அவனே அமைச்சுக்கிட்டான். மை ஹாப்பி தான். ஸோ எனக்குள்ள ஃபீலிங் இருந்தாலும் நான் நேசிக்கிற ஒருத்தன் அவன் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக நான் எதையும் செய்வேன். அதனால நான் அதை அப்செட் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறம் ஃபோன் கால்ஸ் எனக்கு வர்றது கம்மியாயிடுச்சு. சுத்தமா ஃபோன் கால்ஸ் வரவே இல்லை. நான் அவங்ககிட்ட கேட்பேன், எப்பவுமே நைட் படுக்க போகும்போது வீடியோ கால் பேசிட்டு படுப்போம். திரும்பவும் காலையில தூங்கி எழுந்தோடனே வீடியோ கால். ஃபர்ஸ்ட் என் செல்லுல வர முதல் மெசேஜ் அவனாதான் இருப்பான். காலையில தூங்கி எழுந்தோடனே எனக்கு கால் பண்ற ஃபர்ஸ்ட் கால் அவனுடைய கால் மட்டும்தான் இருக்கும். அப்படிதான் நல்லா போயின்னு இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து அவங்க வைஃப்க்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு. அவங்க வைஃபுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரியாது, நீ அவங்க கூட இரு, அவங்க கூட சந்தோஷமா இரு வாழு அப்படின்னு தான் நான் சொன்னேன். அவங்க 2 பேருக்கு பிரச்சனை இருந்தாலும் இவன் வந்து என்கிட்ட சொல்லுவான். அப்ப கூட நான் என்ன சொல்வேன், அவ பாவண்டா, அவங்க அப்பா அம்மாவை எல்லாரையும் விட்டுட்டு உனக்காக வந்திருக்காடா, அவளுக்காக சப்போர்ட் பண்ண, அவளுக்காக நீ வாழு அப்படின்னு சொல்லிதான் நான் தோல் மேல தட்டி தான் கொடுத்துருக்கேன் நான் உண்மையிலேயே அவளுக்கு. ஏன்னா அவளும் ஒரு பெண் தானே, ஸோ அவளுக்கு எப்படி துரோகம் பண்ண முடியும் அப்படின்றனால எனக்கு அவளுக்கு தெரியாம ஃபர்ஸ்ட் எனக்கு மேரேஜ் ஆச்சு. அதனால நான் அப்செட் பண்ணிக்கினேன். அப்படியே போச்சு. கடைசியில அவ ஒத்துக்கவே இல்லை. நான் வேணுமா நீ வேணுமா அப்படின்னு கேட்டா அவ. அதனால அவனும் என்ன சொன்னா, இல்ல எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம், எனக்குன்னு வாழ்க்கை வந்துடுச்சு, நீங்க எனக்கு தேவை கிடையாது, நீ ஒரு டிரான்ஜெண்டர், நீ ஒரு பொட்டை தானே, 9 தானே, உன் கூட நான் எப்படி வாழ முடியும், ஊருல எப்படி தெரிய முடியும் அப்படின்னு அவன் கேட்டான். கேட்ட உடனே நானும் சொன்னேன்,
இந்த மாதிரி ஏற்கனவே அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என் கூட பழகும் போது இருக்கும் போது தங்கும் போது போகும்போது அப்ப எல்லாம் உனக்கு தெரியலையா அத நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் சத்தியமா உனக்கு தெரியலையாடா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நான் கேட்டதுக்கு அவன் கிட்ட இருந்து எந்த ஆன்சருமே இல்லை. ஸோ ரெண்டாவது திரும்ப நான் அவனை மீட் பண்ணோம். இதுக்கான கொஷின் ஏன்டா என்னை அவாய்ட் பண்ண, ஏன் என்னை விட்ட, ஏன் திடீர்னு இந்த மாதிரி கேள்வி கேட்டேன் அப்படின்றதுக்காக நான் அவனை பார்க்கணுன்றதுக்காக பல இடம் தேடிட்டேன். அவங்க வீட்டுக்கு கூட போய் தேடினா அவங்க அம்மா கூட இல்லைன்னு தான் அவங்க அம்மா கூட விஷயம் எல்லாமே தெரியும். அவங்க அம்மா கூட சொல்லவே இல்லை என்கிட்ட, அவங்க தம்பியும் சொல்லவே இல்லை. அவன் எங்க இல்லை, அவன் எங்க இருக்கானோ அங்க போய் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஃபேமிலியில வந்து அவங்க அப்பா கிடையாது, அவங்க மாமாங்க தான் ஃபுல் 3 மாமாங்க. அவங்க தான் ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு. அவங்க மாமா கிட்டே நான் சொன்னேன், இந்த மாதிரி நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறீங்க, அப்போ நான் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு தானே, அது தெரிஞ்சு தானே நீங்க பண்ணியிருக்கீங்க, என்னுடைய வாழ்க்கையில நீங்க மண்ணு தானே அள்ளி போட்டிருக்கீங்க, அது என்கிட்ட சொல்லிட்டு பண்ணியிருந்தா கூட நானே அவனுக்கு பண்ணி வச்சிருப்பேன்ல கல்யாணம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். கடைசி வரையும் எனக்கு அந்த கல்யாணம் ஆன விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அவன் ஒரு 2 மாசம் பேசிட்டு தான் இருந்தான் என்கிட்ட. 2 மாசம் அவன் பொண்டாட்டிக்கு தெரியாம பேசிட்டு தான் இருந்தான். பேசிட்டே இருக்கும் போது அவ பொண்டாட்டி அன்டைம்ல எல்லாம் வந்து பேசும்போது அவளே சொன்னான், ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல அவளே சொன்னான். அதாவது என்ன சொன்னான்னா, அக்கா இந்த மாதிரி நீங்க எங்க முன்னாடியே பேசுங்கக்கா, எதுவா இருந்தாலும் எங்க முன்னாடியே பேசுங்க நாங்க, பட் ஆனா எனக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல. ஆனா அவன் சொன்னான், அந்த ஆண்மகன் சொன்னான், பரவாயில்ல அவன் முன்னாடியே நீ பேசு எதுவா இருந்தாலும் அப்படின்னு. பட் நான் உன்னை லவ் பண்றேன், அந்த ஆண்மகனை நான் லவ் பண்றேன்னா எனக்கு முன்னாடி மேரேஜ் ஆச்சோ இல்லையோ அது அப்புறப்பட்ட விஷயம். நான் அவன்கிட்ட நான் பேசுறேன்னா எங்களுக்குள்ள 1008 மனசுக்குள்ள 1000 சந்தோஷம் இருக்கும், வலிகள் இருக்கும், துக்கங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது ஷேர் பண்ணதான் ஹஸ்பண்ட், ஷேர் பண்ணதான் பாய் ஃப்ரெண்ட் எல்லாமே. ஸோ அவனுடைய வைஃப் முன்னாடியே நான் எப்படி பேச முடியும், என்னால முடியல. நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி ஆச்சு. அப்ப திடீர்னு அவனே என்ன பண்ணிட்டான், எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம், என் ஃபேமிலி தான் முக்கியம்னு சொல்லி அப்ப அந்த வார்த்தையை சொல்லி அவன் என்னை ஆட் பண்ணிட்டு போயிட்டான். அப்புறம் பெங்களூர்ல மைசூர்ல மண்டியான்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல இருக்கான். பெங்களூர்ல தான் இருக்கான் அவன் இன்னமும். இப்ப ஜூன் 5ஆம் தேதி எனக்கு கல்யாணம் ஆச்சு. அதே ஜூன் மாசம் 25ஆம் தேதி அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆச்சு. அவன் இதுவரையும் திருவண்ணாமலைக்கு ரீச்சே ஆகல. இதை பத்தி நான் கேஸ் கூட நான் வக்கீல் வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அது வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஜூன் மாசம், அதாவது எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 4 மாசம் 5 மாசம் ஆயிட்டு இருக்கும். 4 மாசம் 5 மாசம் இதுவரையும் வக்கீல் கிட்ட சொல்லி ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன். ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் எடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரான்ஸ்ஜெண்டருடைய கேஸை ஏன் எடுக்க நீங்க வந்து ஒத்துக்க மாட்டிருக்கேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது சட்டத்துல டிரான்ஸ்ஜெண்டருக்கு சம உரிமை வந்துடுச்சு, எல்லாமே வந்துடுச்சுன்னு சொல்றீங்க. பட் ஆனா எனக்கு ஒரு நீதி கிடைக்கவே இல்லை, வாழ்வாதாரத்துல எதுவுமே கிடையாது. பேசாம நீங்களே டிரான்ஸ்ஜெண்டர்லாம் சாவடிச்சிடுங்க பேசாம. எங்களுக்குன்னு வாழ்க்கை எதுவுமே கிடையாது, ஒரு வாழ்க்கை கூட கிடையாது, ஒரு ஹஸ்பண்ட் கிடையாது, ஒரு புள்ள கிடையாது, அதாவது ஒரு நிம்மதியான சாப்பாடு கிடையாது, நிம்மதியான தூக்கம் கிடையாது. நரகத்துல வாழ்றதோட கொடுமையான வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த டைம்ல ஒரு ஆண்மகன் அசால்ட்டா வரான், அசால்ட்டா இம்ப்ரெஸ் பண்றான், அசால்ட்டா அன்பை காட்டுற மாதிரி காட்டி எங்க கிட்ட இருந்து பணத்தையோ நகையோ எல்லாமே. அவங்க தம்பி வந்து வண்டி ஓட்டணும், ஊருள்ளே வண்டி ஓட்டணும், எனக்கு ரொம்ப கடன் இருக்கு, இப்ப எதனால வண்டி எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டாடா ஏசி வண்டி சின்ன எண்ணம் சொல்லுவாங்க, அந்த வண்டியே நான் எடுத்து கொடுத்தேன் அவனுக்கு. அதாவது 3 லட்ச ரூபாய் சொலையா கொடுத்து அந்த வண்டியை எடுத்து கொடுத்த, மீதி டீவு நான் கட்டிட்டு வந்தேன். அவனுக்கு மொபைல் இல்லை, மொபைல் எடுத்து கொடுத்தேன், பேண்ட் ஷர்ட் எவ்ரிதிங் தங்கத்தட்டுல வச்சு தாங்குற மாதிரி என் உள்ளங்கையில வச்சு அவனை நான் தாங்கினேன். பட் ஆனா அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், என்னை ஏமாத்திட்டான். இன்னமும் வீட்டுல இருக்கும் போது நான் சந்தோஷமா இருக்க மாதிரிதான் வெளியில தெரியும். பட் ஆனா சத்தியமா சொல்றேன், நான் சந்தோஷமாவே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஃபீலிங்கா இருக்கிறேன். உள்ளுக்குள்ள எனக்காக யாருமே கிடையாது. சத்தியமா சொல்றேன், டிரான்ஸ்ஜெண்டர் பொறுத்த அளவுக்கு எங்களுக்காக யாருமே கிடையாது. ஒன்லி நாங்க மட்டும்தான். நாங்க சம்பாதிக்க, அது கூட ஒரு வேலை கிடைச்சா கண்டிப்பா நாங்க வேலைக்கு போயிடுவோம், நாங்க வேலைக்கு போக மாட்டோம்னு சொல்லல. பட் அந்த இடத்துல கூட செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தா நாங்க எப்படிதான் வாழ முடியும்? நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் திருந்துங்கன்னு சொல்றீங்க. பட் அந்த தப்பை தூண்டி வருதும் நீங்களா தான் இருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க எங்க மேல வச்சுக்கிற பார்வையை நீங்க தவிர்க்குங்க. நாங்க மேல கண்டிப்பா நாங்க விழுந்து வருவோம். அதே மாதிரி எங்களை மாதிரி, அதாவது உங்க வீட்டுல ஒரு பெத்த பொண்ணோ பையனோ அவங்களுக்கு லவ் இந்த மாதிரி ஆகி
ஒரு பொண்ணை ஏமாத்திட்டோ இல்ல ஒரு பையனை ஏமாத்திட்டோ அவங்க எல்லாம் போனாங்கன்னா கண்டிப்பா நீங்க சட்டத்துல இடம் இருக்கு, சட்டத்தை நோக்கி நீங்க போறீங்களா, அதே மாதிரி தானே நாங்களும் சட்டத்தை நோக்கி போறோம். என்ன ஒண்ணு எங்களுக்கு சப்போர்ட்ஃபுல், நோ பேரண்ட்ஸ், எவ்ரிதிங் நோ. எங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும்தான் எங்க கூட வராங்க, எங்க சமுதாயம் மட்டும்தான் எங்க கூட வராங்க, வேற யாரும் எங்க கூட வர்றது கிடையாது. ஏன் எங்க கேஸ் எடுக்க மாட்டேங்குங்க? ஃபர்ஸ்ட் 5 மாசமா நான் அலையிறேன். ஆனா இப்போ அவன் பெங்களூர்ல நல்லா இருக்கான், சந்தோஷமா இருக்கிறான், ஹாப்பியா இருக்கிறான். ஆனா நான் இங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன். சாப்பாடு கூட எனக்கு நைட்ல படுத்தா தூக்கமே வர்றதில்ல தெரியுமா? சத்தியமா சொல்றேன், தூக்கமே வர்றதில்ல எனக்கு. நைட்டு 4 மணி அவன் தூங்குறதுக்கு. அதெல்லாம் நினைக்கும் போது இன்னமும் என்னுடைய மொபைல கூட அவனுடைய போட்டோ கூட நான் எடுக்கவே இல்லை. இன்னமும் அந்த போட்டோ கூட நான் அப்படியே தான் வச்சிருக்கிறேன். அவனுடைய வீடியோ எவ்ரிதிங், என் கூட பேசுனது, ஷார்ட் பண்ணது எல்லாமே பத்திரமா வச்சிருக்கான். பட் ஆனா எல்லாம் வச்சிருந்தா என்ன பிரயோஜனம்? ஆனா கவர்மெண்ட் எங்க கேஸ மூவ் பண்ண விட மாட்டிருக்காங்களே. ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் அதுக்கு ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஏன்னா எங்களை இப்போ வந்து நான் முன்னாடி இதை சொல்றதுக்கு ரொம்பவே, இதை வந்து கேமரா முன்னாடி உட்காந்து பேசுறதுக்கு டிரான்ஸ்ஜெண்டர் தானே பேசிடுவாங்க அப்படின்னு 10 பேர் சொல்லுவாங்க. பட் ஆனா இன்னமும் அவங்க மனசுக்குள்ள வலிய வச்சுக்கிட்டு நாம இப்படியெல்லாம் பண்ணா கூட ஏதோ அங்க நடக்க போறது ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே அவங்க நினைச்சுக்கிட்டு இன்னமும் பல பேர், பல டிரான்ஸ்ஜெண்டர்கள் அவங்க உள்ளுக்குள்ள வலிய வச்சுக்கிட்டு மூடி மறைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா சொல்வேன், நான் ஒவ்வொரு டிரான்ஸ்ஜெண்டரும் அவங்க நெஞ்சு மேல கைய வச்சு பேச சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன், எல்லாருக்குள்ளேயும் வலிகள் இருக்கு. ஆனா முன்னாடி கொண்டு வந்து வச்சோம்னா அந்த வலிகள் தீக்க ஆளே கிடையாது, யாரும் கிடையாது. இப்ப ரோட்ல நடந்து போறோன்னு வச்சுக்கோங்க, நடந்து போனா கலாய்ப்பானுங்க, மச்சான் அழகா இருக்காடா, மச்சான் கும்முன்னு இருக்காடா, இததான் சொல்லுவாங்க. பட் ஆனா இவ எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, தினம் தினம் ஒரு சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, வீட்டு வாடகைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதை பத்தி யோசிக்க ஒரே ஒரு ஆண்மகன் கூட கிடையாது. சொந்த வீட்டை கொண்டு நான் சொல்வேன். இப்ப பேரண்ட்ஸ், தம்பி, எவ்ரிதிங் எல்லாருமே சரிதான், நோ சப்போர்ட்ஃபுல். ஒரு வாய் நீ சாப்பியான்னு கேட்க கூட நாதியே கிடையாது. உண்மையா சொல்ல போனா இந்த நிமிஷம் எனக்கு எதனா ஒண்ணு ஆச்சு, நான் இந்த நிமிஷமே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சோ இல்ல நான் கீழே விழுந்துட்டனோ, கண்டிப்பா சொல்றேன் யாரும் சப்போர்ட்க்கு யாரும் வரமாட்டாங்க. பட் எங்க தோழிகள், எங்க எங்க சகோதரிகள் மட்டும்தான் வருவாங்க. அவங்க தான் நாங்களை பார்ப்பாங்க. உண்மையிலே எங்களையும் சக மனுஷங்களா நினைச்சு எல்லாருமே பழகுங்க, எல்லாமே பேசுங்க ப்ளீஸ். சட்டத்துல எல்லா இடமும் எங்களுக்குன்னு வருதுன்னு சொல்றீங்க. பட் ஆனா நீங்க வாயால சொல்றதோட சரி, பட் ஆனா அந்த சட்டத்தை யாரும் மூவ் பண்ண மாட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேட்கறது வந்து கவர்மெண்ட் கிட்ட கேட்கறது வந்து ப்ளீஸ் எங்களுக்கு எல்லா ஒரு உரிமையும் ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் கொடுங்க. வாயால நீங்க கொடுத்துட்டீங்க, எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க. பட் ஆனா என் கேஸ் மூவே ஆக மாட்டேங்குது. என்னை விட்டுறாத அப்படியே காலெல்லாம் விழுந்து கெஞ்சுவேன், அவன் ஸ்டார்டிங் வந்து அதான் லவ்வே வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் சொன்னான் அவன். அப்ப கூட நான் கேட்டேன், பேசும் போதே கேட்டேன், என்னை தயவு செஞ்சு எப்பயும் கைட்டி விட்டுற மாட்டேன்ல, மற்ற பசங்களை மாதிரி இதுக்கு ஒண்டி யூஸ் பண்ணிக்கின்னு என்னை விட்டுற மாட்டல அப்படியெல்லாம் கேட்டேன். அவன் வந்து அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசினான். அப்போ வந்து சொல்லும் போது எப்படின்னா, இல்லை நான் விடவே மாட்டேன், எனக்கு கல்யாணமே ஆனாலும் சரி லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி தான் வச்சுப்பேன், அந்த மாதிரி தான் நான் வச்சுன்னு இருப்பேன் கடைசி வரையும். எங்க ஃபேமிலிக்கெல்லாம் நான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கிட்டுமே நான் சொல்லிடுவேன், இது பண்றேன் அப்படிதான் சொன்னான். நானும் கூட சரிதான், அவனை ஒரு பையனை ஆசைப்பட்டேன். அவனுக்கு அந்த பையன் மேல எனக்கு க்ரஷ் வந்தது. அந்த க்ரஷ் வரும்போது அந்த பையன்கிட்டே நான் சொல்லிட்டேன், பட் நீ என் கூட வரையும் கடைசி வரையும் வாழ முடியாது, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னுடைய வாழ்க்கையை நீ பாத்துக்கோ அப்படின்னு தான் நான் சொன்னேன். பட் ஆனா என்கிட்ட எல்லாமே சொல்லி என்னை ஏமாத்திடாத, என்கிட்ட எல்லாமே சொல்லுன்னு சொன்னாங்க. கடைசியில மேரேஜ் பண்ணதே எனக்கு தெரியாம தான் பண்ணியிருக்கான். அது தெரிஞ்சதுனால நான் கண்டிப்பா நான் அப்செட் பண்ணியிருப்பேன் தான். ஆனா அவன் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா எல்லா ஆம்பளைங்களும் சரி, டிரான்ஸ்ஜெண்டர் கிட்ட பழகுற ஒவ்வொரு ஆம்பளையும் நான் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன், பணத்துக்காக மட்டும்தான், பணத்துக்கு இந்த உடம்புக்காக மட்டும்தான் பழகுறானுங்க, மீதி எதுக்காகவும் பழகல. நிச்சயமா சொல்வேன், அடிச்சு சொல்வேன், பணத்துக்காக மட்டும்தான் பழகுவாங்க. ஆனா எங்களுடைய சுச்சுவேஷன், எங்களுடைய மனசை எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டானுங்க. எப்படி சொல்றது, கிழிஞ்சு போன பேப்பர் மாதிரி எங்க மனசெல்லாம் அவங்க நினைக்கிறது வந்து அப்படிதான் வச்சிருக்காங்க. டிஷ் பேப்பர் இப்படி தொடச்சு இப்படி போட்டுருவாங்க. ஆக்சுவலி நாங்க என்ன பொருளா இல்ல பேப்பரா டிஷ்ஷுவா சொல்லுங்க, நாங்களும் மனுஷன் தானே, எங்களுக்கும் ரத்தம் உடம்புல எல்லாமே இருக்கு தானே. கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் வந்து லவ் பண்றீங்க, எதனால வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா மாறிடுறோம், ஸ்டார்டிங் மாறுறோம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரை நம்ம ஒதுக்குறோம்னா, கண்டிப்பா நம்மள ஒதுக்குறது யாருன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபேமிலி தான் இருக்கும். நம்ம ஃபேமிலி, அம்மா அப்பா அண்ணன் தம்பிங்க எல்லாருமே நம்மள ஒதுக்கப்படும்.
ஒதுக்கப்பட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு வருவோம். வாழ்ந்துக்கிட்டு சமுதாயம் பறிச்சு இப்படி இருக்கு, இது அப்படி இருக்கு, இது அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் பண்ற மாதிரி நம்மள பேசுவாங்க. அப்ப பேசும்போது நம்மளையும் ஒரு மனுஷங்களா நினைச்சு, நம்மளையும் ஒரு பெண்ணா நினைச்சு அந்த டைம்ல ஹாய் டார்லிங், ஹாய் டி செல்லம், ஹாய் சொல்லு அம்மு அப்படின்னு சொல்லி 4 பேர் பேசும்போது நம்மளுடைய க்ரஷ் ஃபுல்லா அங்க போகும். எடுத்த உடனே க்ரஷ் போகும்னு நான் சொல்ல மாட்டேன். பட் நம்ம மேல ஒரு பாசமா, அன்பா பேசுற மாதிரி அவங்க பேசுவாங்கல்ல, அந்த அன்புனால போய் அடிக்ட் ஆயிடுறோம். அந்த அன்பை வந்து கடைசி வரையும் அவங்க பழகிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 மாசம் 1.5 மாசம் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் முழுமையா நம்ம மனசுல இருக்கிறது நம்ம வீக்னஸ் பாயிண்ட் எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு அவங்க காயை நவுத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட பணம் தானே ஃபர்ஸ்ட். பணம் 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 வண்டி தான் புடுங்குவாங்க நம்ம கிட்ட. பணம் அவங்களுக்கு தேவை. வாலிப வயசு, பணம், நெக்ஸ்ட் வந்து என்ன வேணும் அவங்களுக்கு, ஏன்னா உடம்பு, அது மட்டும் தான் தேவை. அதை வச்சு பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. நாங்களும் அதை நம்பி முட்டாள்தனமா ஆசையோ பாசமோ அவன் மேல வச்சிடுறோம். ஓகேவா, கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். பையன் வந்து உங்களை வேணான்னு போனதுக்கு அப்புறம் உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு? அந்த பையன் வந்து ஸ்டார்டிங் வந்து நல்லாவே பேசிட்டு தான் இருந்தான். பேசிட்டு இருக்கும்போது இடையில வந்து அவன் கொஞ்ச நாள் அவங்க வைஃப்க்கு தெரிஞ்சு பேசாம போகும்போதே எனக்கு அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க நம்மளை விட்டு தூரமா போறானோ அப்படின்னு சொல்லி சொல்லி ரொம்ப மனசுக்குள்ள ஒரு ஏக்கம், ஒரு அழுவு. சாப்பாடு அப்பவே இறங்காது. பட் அதுக்கப்புறம் நீ தான் எனக்கு வேணாம், என் ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலேயே சொல்றேன், சுக்குநூறா கண்ணாடி உடைஞ்சதை போல உடைஞ்சிட்டேன். உண்மையா சொல்ல போனா அதுதான், கண்ணாடி உடைஞ்ச மாதிரி உடைஞ்சிட்டேன். சப்போர்ட் எதுவுமே இல்லை. நம்ம பக்கம் எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. ஸோ அம்மா இருந்தாங்கன்னா அம்மா மடியில சாய்வேன், அப்பா இருந்தா அப்பா தோல்ல சாய்வேன், தம்பி இருந்தா தம்பி கையை பிடிச்சிட்டு நடப்பேன். சப்போர்ட் எவ்ரிதிங் நோ. அப்ப தனிமையிலே என்ன பண்றோம், உடஞ்சு செவுரா ஒட்டிக்கிட்டு அழுந்துகிட்டு தான் கிடக்கணும். கண்டிப்பா சொல்றேன், நான் சாப்பாடே சாப்பிட மாட்டேன். நான் கண்டிப்பா சென்னையில இருக்கும் போதெல்லாம் குண்டா இருந்தேன். இப்ப சாப்பிட்றதே இல்லை. சாப்பாடே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இறங்க மாட்டேங்குது. மனசுக்குள்ள நிம்மதி இருந்தாதான் அந்த சாப்பாடு இறங்கும். ஸோ எந்த சந்தோஷமே இல்லை. அப்புறம் எப்படி சாப்பிட முடியும், எப்படி நல்லா இருக்க முடியும்? அதுக்கு உண்மையிலே ரொம்ப சொல்றேன், ரொம்ப கொடுமையான ஒரு இதுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு விலகி போகும்போது கண்டிப்பா யாரா இருந்தாலும் சத்தியமா தாங்கவே முடியாது. அந்த வலியை தயவு செஞ்சு ஆண்கள் கிட்ட கையெடுத்து கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு எந்த ஒரு பெண்ணா இருக்கட்டும், டிரான்ஸ்ஜெண்டா இருக்கட்டும், யாருனாலும் இருக்கட்டும், ப்ளீஸ் அவங்கள அவாய்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவாய்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். உங்களால முடிஞ்சா ட்ரூ உங்களால கொடுக்க முடிஞ்சா கண்டிப்பா கொடுங்க. இல்லைன்னா வேண்டாம், உங்ககிட்ட நாங்க கேட்க மாட்டோம், வேண்டாம், நீங்க கொடுக்காதீங்க. அதே மாதிரி இப்ப வரப்போற திருநங்கைகளுக்கும் நான் அதே தான், எங்க சகோதரிகளுக்கும் அதே தான் சொல்றேன். கண்டிப்பா உங்க மூத்த திருநங்கை, உங்க உங்க இதுல மூத்த திருநங்கை எல்லாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் கேளுங்க, லவ்னா என்னன்னு கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆண்களை பார்த்த உடனே அவன் அழகா இருக்கான், நாமளும் சரி அவனை தான் லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவன் பேசுற வார்த்தைகளை வச்சு நீங்களும் ஏமாந்து பணத்தை கொடுத்து நாங்க அழிஞ்ச மாதிரி நீங்களும் அழியாதீங்க ப்ளீஸ். நமக்காக எந்த சப்போர்ட்ஃபுல் எவ்ரிதிங் நோ. நம்ம நம்ம டிரான்ஜெண்டர் மட்டும்தான் நம்மளுக்கு சப்போர்ட்டு, வேற யாருமே கிடையாது. ப்ளீஸ் நீங்க சேஃபா இருங்க தயவு செஞ்சு. அதே மாதிரி ஆண்களுக்காக ப்ளீஸ் உயிரை யாரும் விடாதீங்க. யாரும் கோலை மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறேன் அது பண்ணிக்கிறேன்னு சொல்லி போவாதீங்க. ஏன்னா லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கண்டிப்பா அதெல்லாம் மீண்டு வரணும். எப்படி வரணும்னு பாருங்க. அதுக்கப்புறம் எப்படி சொல்றதுன்னா, உனக்காக நீ வாழ்ற உன் ஃபேமிலி, அதாவது உன் ஃபேமிலியை நீ ரன் பண்றியோ உன்னை நீ ரன் பண்றியோ தெரியாது. பட் ஆனா உன்னை ரன் பண்ணு, கெத்தா வாழு. உன்னை தூக்கி போட்ட நாய் முன்னாடி நீ கெத்தா வாழ்ந்து காட்டு. அந்த மாதிரி இருங்க ப்ளீஸ். ஏன்னா எங்களை மாதிரி மன உடைச்சல் போய் வாழ்க்கையை தொலைச்சிட்டு சந்தோஷ நிம்மதி எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு இந்த மாதிரி இருக்காதீங்க செல்லங்களா ப்ளீஸ். வரப்போற திருநங்கைகளுக்காக நான் சொல்றேன் இந்த இது. ஓகேவா? தேங்க்யூ.